ஏன் வெல்லும் தமிழ்நாடு என்கிற தலைப்பில் நாம் மாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டை வீழ்த்த ஒரு கும்பல் தயாராக இருப்பதை உணர்ந்துதான் அதை தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது, தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்கு எந்த காவி கும்பல்களாலும் முடியாது என்பதை தமிழ் புலிகள் இன்றைக்கு ஒரு எச்சரிக்கையோடு சொல்லும் விதமான ஒரு மாநாடாகத்தான் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டை குறிவைத்து காவி கும்பல்கள் அகில இந்திய அளவில் ஒவ்வொரு மாநிலங்களாக பொய்களையும் வதந்திகளையும் வன்முறைகளையும் மக்கள் மீது திணித்து இங்கே ஆட்சியில் அமர்ந்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. அந்த பாஜக அரசு தமிழ்நாட்டை பல ஆண்டுகளாக கூறு போட்டு தனித்தனியாக சாதியாக மதமாக சாதி பெருமை பேச வைக்கும் விதமாக இழிவாக சொல்லப்பட்ட சாதிகளை இழிவாக சொன்னதும் அந்த பாசிசம் தான், இந்துத்துவம் தான், காவி மயம் தான். தற்போது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு பெருமையையும் சொல்லுவது அந்த காவி பாசிசம் தான், இந்துத்துவம் தான். அந்த இந்துத்துவம் தான் தமிழ்நாட்டை துண்டாடுவதற்கு பல்வேறு துரோகிகளை தமிழ்நாட்டில் உருவாக்கி வைத்திருக்கிறது. நமக்கு எதிரி பாசிச பாஜக வென்றால், துரோகிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியை தவிர்த்து எதிரில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தமிழகத்திற்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால், பாசிச பாஜகவிற்கு நேரடியாக அஇஅதிமுக பணிந்திருக்கிறது. மறைமுகமாக தவேக தலைவர் விஜயும் இயக்குனர் சீமானும் மறைமுகமாக பணத்தை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை வீழ்த்துவதற்கு, தமிழ்நாட்டை துண்டாடுவதற்கு இன்றைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் வீழ்த்துவதற்கு முன்னெடுக்கும் போது நாம் இன்றைக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஏன் எதிர்த்து நிற்கிறோம்? இந்த எதிர்த்து நிற்கக்கூடிய மரபு இன்றைய மரபா? தமிழ் புலிகள் 4000 ஆண்டுகள் மரபை மீட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், 4000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆரிய எதிர்த்தவர்கள் நம்முடைய பாட்டன்கள், நம்முடைய முப்பாட்டன்கள். ஆரியத்தை மட்டுமல்ல, வெள்ள ஏகாதிபத்தியத்தையும் எதிர்த்தது நம்முடைய முப்பாட்டன்கள். அந்த முப்பாட்டனுடைய வரலாறை மீட்டிருக்கிறது தமிழ் புலிகள் கட்சி. அதற்கு தலைமை வகிக்கக்கூடியவராக இன்றைக்கு தமிழர் தளபதி நாகை திருவள்ளுவன் இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கும் விதமாக இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார். பாசிச பாஜகவோ காவி கும்பல்களோ தமிழ்நாட்டை ஒருபோதும் கையகப்படுத்த முடியாது என்பதை எச்சரிக்கும் விதமாக தான் இந்த கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழர் தந்தை பெரியாரை வீழ்த்துவதற்கு பிராமண கடப்பாறைகளை தூக்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பிராமண கடப்பாறைகள் நிச்சயமாக அந்த பிராமண கடப்பாறைகளை உடைக்கக்கூடிய நெருப்பாக தமிழ் புலிகள் தான் இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா எப்பயுமே பாஜக உண்மையை சொல்லி நேர்மையாக தேர்தலை சந்திக்காது, பொய்களையும் அவதூறுகளையும் தான் சொல்லும். 2014 தேர்தலுக்கு முன்பே நரேந்திர மோடி காங்கிரஸ் என்னை கொல்ல பார்க்கிறது, அவர் பாகிஸ்தானுக்கு பணம் கொடுத்திருக்கிறது என்று பொய்யாக ஒரு வதந்தியை பரப்பி வடமாநில மக்களை நம்ப வைத்தார். ஆனால் தமிழ்நாடு அதை நம்பவில்லை. 40 தோற்கடித்தோம். தற்போது அதே பொய்யை தமிழ்நாட்டில் சொல்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்பதற்காக நிர்வாக ரீதியாக இவர்கள் பொய் சொல்வதற்கு, வதந்தி பரப்புவதற்கு, அவதூறு பரப்புவதற்கு தயாராக இருப்பார்கள். அந்த அவதூறுகளையும் பொய்களையும் நாம் துரத்தி அடிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தமிழ் புலிகள், தமிழர் தளபதி நாகேந்திரனுடைய தளபதிகள் என்பதை நாம் பதிவு செய்ய முடியும். எனவே தோழர்களே, நாம்
அவதூறுகளையும் அவதூறுகளையும் பொய்களையும் வதந்திகளையும் முறியடிக்கும் விதமாக, பிராமண கடப்பாறையை தூக்கி வரக்கூடிய துரோகிகளை அம்பலப்படுத்தும் விதமாக கருத்தியல் ரீதியாக நாம் தெளிவுபெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.